வணக்கம். Who among the following are associated with language theories அப்படின்னு கேட்டிருக்காங்க. A. ஸ்கின்னர், B. ஆல்ஃப்ரட் பீன்மெட், C. வைகாட்ஸ்கி, D. வாட்சன். Choose the most appropriate answer from the options given below அப்படின்றது தான் நம்மளுக்கு கேள்வி. ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ACD அதாவது ஸ்கின்னர், வைகாட்ஸ்கி, வாட்சன். கீழ்கண்டவர்களுள் மொழி கோட்பாட்டுடன் தொடர்புடையவர்கள் யார்? ஆப்ஷன் சி தான். அடுத்து நம்ம போலாமா? Which among the following psychologist is associated with the term zone of proximal development? இதுக்கான ஆன்சர் வைகாட்ஸ்கி. கீழ்கண்ட உளவியலாளர்களுள் அண்மை வளர்ச்சி மண்டலம் அல்லது புதிய அறிவு உருவாவதற்கான இடம் என்ற கருத்துடன் தொடர்புடையவர் வைகாட்ஸ்கி. Which of the following describes constructive learning? ஆப்ஷன் சி தான் கரெக்டான பதில். Appropriate learning environment is essential in learning construction. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் அறிவு உருவாக்க கற்றலை விளக்கும் சரியான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான கற்றல் சூழல் அறிவு உருவாக்க கற்றலுக்கு அவசியமானது ஆகும் அப்படின்ற ஆப்ஷன் சி தான் சரியான பதில். இதுக்கப்புறம் நம்ம தமிழ் செக்ஷன் பார்க்கலாம். பொறுத்துக பார்த்துடலாம். காய் விடத்து அப்படின்னா ஒரு நிமிஷம். ஆப்ஷன் ஏ தான் நம்மளுக்கு ஆன்சர். காய் விடத்து அப்படின்னா நம்ம வெறுப்பவரிடத்து அப்படின்னு போடுவோம். சான்றுகால் அப்படின்னா கூறுமிடத்து. கண்ணோட்டம் அப்படின்னா இரக்கம், அது நமக்கு தெரியும். இதை நீங்கள் மேட்ச் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். வனப்பு அப்படின்னா அழகு. ஸோ நீங்கள் முதல் ரெண்டு தெரியலனாலும் அடுத்த ரெண்டை வச்சு நீங்கள் அதுக்கு ஆன்சர் போட்டுடலாம். 32வது கேள்வி. பேசுவோரை குறிப்பது தன்மை எனப்படும். இதான் கூற்று. காரணம் யான் என்பது தன்மை பன்மையை குறிக்கும் சொல்லியிருக்காங்க. யான் அப்படின்றது தன்மை ஒருமை தானே. ஸோ காரணம் தவறுன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. கூற்று சரி. ஸோ ஆப்ஷன் ஏ. அடுத்ததா